பொதுவாகவே பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மூதாதையர்களோட போர்ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நீளமா ஒயிட் கலர்ல இல்லைன்னா கலரா லாங்கா முடி வச்சிருப்பாங்க. சில நேரங்கள் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் சுருளா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒயிட் கலர்ல. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எதுக்கு தலையில வெள்ளை கலர்ல எது விக்கு மாதிரி வச்சிருக்காங்க, அது விக்கு தானா உண்மையிலே அவங்க முடியா அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகம் வரும். அப்படிப்பட்ட சந்தேகம் தான் பார்த்தோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கும் வந்தது. அதை பத்தி நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் கிடைச்சது. பார்க்கக்கூடிய சில போர்ட்ரேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறமான முடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய விக்கு. எதற்காக அவங்க அந்த வெள்ளை விக்குகளை பயன்படுத்தி இருந்தாங்க, அந்த விக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. இப்போவே நம்ம பிரிட்டிஷ் காலத்து போர்ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அவங்களோட அரசர்களா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம நாட்டோட அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் ஒண்ணு சொன்ன மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மண்டையில இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை வடிவமான விக் அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் நிறைய போர்ட்ரேட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய முடிகள் மாதிரி இருக்கும். சில சுருள்களா பார்த்தோம் அப்படின்னா அந்த டிசைன் இருக்கும். இதை பத்தி பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இது வரலாறு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்கு மிகப்பெரிய வரலாறுகள் நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல ஒரு அரசருக்கு தலையில விழுந்த வழுக்கை காரணமாக அந்த வழுக்கையை மறைப்பதற்காக இந்த விக்கானது பயன்படுத்தப்பட்டது. இந்த மன்னருக்கு அப்புறமா அந்த மன்னரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அந்த காலத்து அரசு அதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துல இருந்த பணக்காரர்களை தங்களை ஹை கிளாஸா நினைச்சவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அரசர் பின்பற்றக்கூடிய அந்த ஒரு நடைமுறையை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இவங்களை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட அரசு அதிகாரிகள், ஜட்ஜுகள், லாயர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த வெள்ளை முடி போன்ற அமைப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. எதனால இந்த வெள்ளை முடி போன்ற அமைப்பை எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலத்துல இது ஒரு கௌரவமா கருதப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம பணக்காரனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கோவா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு விக். இப்படி இது பணக்காரங்களா காட்டுறதுக்கு மட்டும் தான் இந்த விக் பயன்படுத்தப்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இதற்கு பின்னாடி இன்னொரு சோக வரலாறுமே இருக்கு. என்ன அப்படின்னா அந்த ஒரு காலத்துல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நோயினாலையும் அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்தினாலையும் இவங்களோட தலைமுடி நிறையவே பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு காலத்துல தடைமுடி இல்லாதவன அங்க இருக்க மக்கள் எதுவுமே இல்லாதவனா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மண்டையில முடி இருந்தா மட்டும்தான் கௌரவம் அப்படின்ற வாழ்ந்த காலகட்டம் அது. இப்படி சாதா மக்களே மண்டையில முடி இருந்தா மட்டும்தான் கௌரவம் நினைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அரசருக்கே முடி இல்லை அப்படின்னா அப்புறம் அவர் கௌரவம் எங்க போயிரும் இப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஒரு விக். இப்படி இந்த விக் எப்படி பரம்பரையா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்றதை நம்ம ஒண்ணு பாத்துடலாம். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1600களுக்கு போகணும், அதாவது 17ஆம் நூற்றாண்டுக்கு. இந்த 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல யூரோப் நேஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்று எவ்வளவு சுத்தமா இருக்குமோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது யூரோப். இது மட்டும் இல்லாமல் அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சுகாதாரத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பக்கம் சுகாதாரம் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொடிய நோய் ஒண்ணு பரவிக்கிட்டு இருந்தது. அந்த நோயோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிப்பலிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிப்பலிஸ் நோய் வந்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிப்பலிஸ் நோய் வந்த மனிதர் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு உருக ஆரம்பிக்குமா. அது மட்டும் இல்லாமல் அவர் உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இந்த ஒரு சிப்பலிஸ் நோய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்துல நிறைய பேருக்கு பரவி இருந்தது, இன்க்ளூடிங் அரசருக்குமே இது இருந்ததுனால சில அரசர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட முடியோட அடர்த்தி ரொம்பவுமே கம்மியா இருந்திருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க முடியோட அளவுமே கம்மியா இருந்திருந்தது. அந்த ஒரு காலகட்டத்துல தான் மயிர் இல்லைன்னா உயிரே போயிரும் அப்படின்ற மாதிரியான காலகட்டத்துல இருந்ததுனால எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா முடி இல்லைன்னா நம்மள எல்லாமே இலக்காரமா நினைச்சிருவாங்கன்ட்டு ஆரம்ப காலத்துல ஒரு விக்க வாங்கி மாட்டிக்கிறாங்க. இந்த ஆரம்ப கால விக்கு எதுல தயாரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டு முடிகளில் தயாரிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இந்த ஆட்டு ரோமங்களால் உருவாக்கப்பட்ட விக்குகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல வாழ்ந்த அரசர்களுக்கு யாருக்கெல்லாம் முடியோட அடர்த்தி கம்மியா இருந்ததோ அவங்க எல்லாமே இந்த விக்குகளை வாங்கி போட்டு கொண்டதுனால அவங்களுக்கு ஒரு தனி தைரியம் வந்தது. அது மட்டும் இல்லாம இதை ஒரு ஃபேஷனாவே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை முதல்ல யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லூயி 14 தான் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் இந்த மாதிரியான முடி கொட்டும் ப்ராப்ளம் இருந்ததுனால அவர் இந்த விக்க பயன்படுத்த ஆரம்பித்தாரு. அதாவது இந்த 17ஆம் நூற்றாண்டுல இதை
இதை பார்த்த இங்கிலாந்து அரசரான 2ஆம் சார்லஸ் என்ன பண்றாரு, இது நல்லா இருக்கு, இதை நம்மளும் பயன்படுத்தலாமே அப்படின்ற மாதிரி நினைச்சு லண்டனுக்கு திரும்பினதுக்கு அப்புறமா இவரும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான விகுகளை வாங்கி அணிய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி இந்த பெரிய பெரிய விகுகளை வாங்கி அணிய ஆரம்பிக்கிறது அப்போதைக்கு மிகப்பெரிய ஃபேஷனா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாகவும் இருந்தது. இப்படி அரசர் போட ஆரம்பிச்சுட்டாரு. அரசர் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அரசருக்கு கீழே இருக்கக்கூடிய அரச ஃபாலோவர்ஸ், அது மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விகுகளை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சிலர் அரசரே பயன்படுத்துறாரு, நம்மளும் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பாரிக்கிட்ட சிலரும் இருக்காங்க. இன்னும் சிலருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போது இருந்த காலகட்டத்தில் சூழ்நிலை காரணமாகவும் அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்தால் ஏற்படக்கூடிய தலை வியாதிகள் நிறையவே இருந்தது. அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேன்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாம டேண்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய நிறைய தலை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையவே இருந்தது. அந்த காலத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் எதுவும் கண்டுபிடிக்கல நினைக்கிறேன். அதனால இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஏதாவது வழி தேடணுமே, வழி தேட ஆரம்பிக்கும் போதுதான் இந்த ஆட்டு ரோமங்களால் உருவாக்கப்படக்கூடிய விகுகளை வாங்கி அணிய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மண்டையில முடி இருக்கணும் சரி, முடி இல்லாதவனும் சரி, இதை அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நீளமான முடி வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பேன் தொல்லைகள், அது மட்டும் இல்லாம இந்த டேண்ட்ரஃப் தொல்லைகள் வரதுனால நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு இயற்கையா வரக்கூடிய முடி எல்லாத்தையுமே மொட்டை அடிச்சுட்டு இந்த விகுகளை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு மூலியமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேன் தொல்லையில இருந்து விடுவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முடி கொட்டினாலும் பரவாயில்ல, தான் வெளியே வந்து ஒரு ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக அந்த விகுகளையும் போட்டு சுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி ஆரம்ப காலத்துல கலர் கலரா விக் வாங்கி சுத்த ஆரம்பிச்சிருந்தாலும் கூட கொஞ்ச நாட்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டு ரோமத்தால் செய்யக்கூடிய விகுகள்ல இருந்து ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. எதனால அப்படின்னா, அதுல வரக்கூடிய வேர்வை, சுத்தி முத்தி இருக்கக்கூடிய காரத்துல இருந்து வரக்கூடிய எல்லா ஒரு அசுத்தமான பார்ட்டிகளும் பார்த்தோம் அப்படின்னா தங்குனதுனால ஒரு கொடூரமான வாடைகளை அடிக்க ஆரம்பிச்சதாக இருந்தது. இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதற்கு மாற்றம் என்ன பண்றாங்கன்னா, வெள்ளை குதிரையோட ரோமங்களை பார்த்தோம் அப்படின்னா அதை பயன்படுத்தி விகுகளை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கலர் கலரா விகு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு அப்புறமா இந்த வெள்ளை விகுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும். எதனால அப்படின்னா, அந்த வெள்ளை கலர் விகு போட்டுக்கவங்களா உயர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு பிம்பம் பார்த்தோம் அப்படின்னா கட்டமைக்கப்பட்டிருந்தது. எப்படி வெள்ளை இருக்கவே பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கிறதோ அதே மாதிரியான பிம்பம் தான் அந்த ஒரு காலகட்டத்திலேயும் உண்டாக ஆரம்பிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய விகுகளில் நிறைய வாசனை தரக்கூடிய பொடிகளை போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சொல்லக்கூடிய கார்ன்ஸ்டார்ச் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா விகுகளுக்கு மேல போட்டு இந்த விகுகள் பார்த்தோம் அப்படின்னா கலர் மாற்றப்பட்டது, வெள்ளை விகுகளா கொண்டு வரப்பட்டது. வெள்ளை விகுகள் பார்த்தோம் அப்படின்னா நிறையவே விற்க ஆரம்பிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளை விகுகளிலும் பேன் வந்தா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த விகுகளை சுடுதண்ணியில போட்டு வேக வச்சு அந்த பேன்களை கொண்டுட்டு அவங்க அந்த திருப்பி அந்த விக்கை போட்டுக்கிறது அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருந்தது. சரி, இது அரசர் யூஸ் பண்ணாரு, அரசரை ஃபாலோ பண்றவங்க யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பயன்படுத்தினாங்க. ஆனா ஏன் ஜட்ஜுகளும் இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் ஜட்ஜ் அப்படின்னு ஒரு நபர் வந்து எல்லாத்துக்கும் சமமானவர். அது மட்டும் இல்லாமல் அவர் நார்மல் பர்சன் கிடையாது. நம்ம சொல்ற மாதிரி அவங்க நார்மல் பர்சன் இல்ல, புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஜெனரல் பீப்புளுக்கும் ஜட்ஜுகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருந்ததுன்னு சொல்லணும். ஏற்றத்தாழ்வுன்னு சொல்ல முடியாது. அவர் அந்த நீதி கொடுக்கறதுனால உயர்ந்தவர் அப்படின்ற மாதிரியான தங்களோட தொழிலால் அவங்க உயர்ந்து இருந்தாங்க. அப்படி உயர்ந்து இருக்கவங்க மக்களோட தனிப்பட்ட தன்மையில தெரியணும். அது மட்டும் இல்லாம இவர் வயசானவரா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவர் எந்த சார்பு சேர்ந்தவர், எந்த மாதிரியான ரேஸை சேர்ந்தவர் அப்படின்ற எந்தவித பிற காரணிகளும் அவரை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னாகவும் அவர் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை எல்லா சார்புக்கும் பொதுவானது அப்படின்னு நிலைநிறுத்துறதுக்காகவே இவங்க அந்த விகுகளை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விகுகளை போட ஆரம்பிக்கிறது மூலியமா தங்களோட பெர்சனாலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா வெளி உலகத்துக்கு இவங்க மறைக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. பின்னர் இதனாலேயே அங்க இருக்கக்கூடிய கைதிகள், குற்றவாளிகள், அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜுகள், லாயர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விக் மூலியமா தனித்தனியாவே தெரிய ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லணும். அதாவது அவங்க ப்ரொஃபஷனலுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். இப்படி இந்த தனித்தன்மைக்காக பயன்படுத்தப்பட்ட விகுகள் தான் பார்த்தோம் அப்படின்னா அளவுமே யூகே இருக்கக்கூடிய நிறைய ஜட்ஜுகள் பார்த்தோம் அப்படின்னா விக் அணியிறாங்க. அது மட்டும் இல்லாம லாயர்களும் பார்த்தோம் அப்படின்னா விக் அணியிறாங்கன்னு சொல்லப்படுது. இது மாதிரி யூகே மட்டும் இல்ல, உலகில் இன்னும் சில நாடுகள்லயும் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுமே விக் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இப்ப பிரிட்டிஷார் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க, அப்ப அவங்களும் விக் போட்டிருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷார்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பத்துல அந்த விக் அணிய யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளோட நாடு சீதோஷ்ண நிலையில அதிக
அதிகமான வெப்பம் இருக்கிறதுனாலையும் இந்த வெப்பத்துல அந்த ஒரு விக்க போறது ரொம்பவுமே அன்கம்ஃபர்டா இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில மட்டும் இதை அணிய வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சு இந்தியாவில் இந்த விக் அணிய தேவையில்ல, அதற்கு பதிலாக அவங்க போடக்கூடிய அந்த கருப்பு அங்கிகள் வெள்ளை அந்த காலர்கள் மாதிரி போடுறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான முடிவுகளையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு காலத்துல ஆண்ட பிரிட்டிஷார்கள் பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணி இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றளவும் பிரிட்டிஷ்கள் ஆண்ட சில நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுமே அந்த விதமான வெள்ளை விகுகள் பயன்படுத்தப்படுது. அதுல சில நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹாங்காங்ல இருக்கு, ஆப்பிரிக்க நாடுகளான கானா, கென்யா, ஜிம்பாப்வே, ஜாம்பியா மற்றும் உகாண்டாகள்ல பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுமே இந்த விக் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம கரேபியன் தீவுகள்ல இருக்கக்கூடிய ஜமைக்கா, பார்படாஸ், பஹாமா இந்த நாடுகள்லயுமே இன்றளவுமே இந்த வெள்ளை விகுகளை பயன்படுத்தக்கூடிய நடைமுறை இருக்கு. ஆஸ்திரேலியாவிலுமே இருக்கு, பட் அது ஸ்டேட்டுக்கு மாறுபடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியால நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் விக்டோரியாக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுமே பயன்படுத்தப்படுது. யூகேலயும் பார்த்தோம் அப்படின்னா 2007க்கு அப்புறமா ஒரு சட்டமானது கொண்டு வரப்படுது. என்ன அப்படின்னா ஜட்ஜுகள் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விக் அணிய தேவையில்லை, குறிப்பா கிரிமினல் கேஸுக்கு மட்டும் அணிஞ்சா போதும், அந்த சிவில் கேஸ்க்கு எதுவுமே அணிய தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டுகளை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த ஜட்ஜுகள் அணியக்கூடிய வெள்ளை விக்ல கூட ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா ஷார்ட் விக்னு சொல்லுவாங்க, அதாவது பெஞ்ச் விக்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு லாங் விக்னு சொல்லுவாங்க. இந்த பெஞ்ச் விக் அல்லது இந்த ஷார்ட் விக் எப்ப பயன்படுத்தப்படும் அப்படின்னா அன்றாடம் சிவில் கேஸ் பார்க்கக்கூடிய ஜட்ஜுகளும் சரி வாதாடக்கூடிய லாயர்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷார்ட் விக்க போட்டுக்குவாங்களாம். அதே மாதிரியான இந்த லாங் விக்குகள் எல்லாம் எப்ப போட்டுக்குவாங்க அப்படின்னா யாராவது ஒரு ஜட்ஜ் பதவி ஏற்கிறதோ இல்ல முக்கியமான நாட்கள்ல கான்ஸ்டிடியூஷன் டேல பார்த்தோம் அப்படின்னா இந்த லாங் விக்குகளை போட்டுக்குவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை முடியால் செய்யக்கூடிய இந்த ஒரு லாங் விக் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சமும் 3 லட்சத்துக்கு மேல் இந்திய மதிப்புல வரும்னு சொல்லப்படுது. இருந்தாலும் கூட அவங்க பாரம்பரியத்தை இன்னும் வரைக்குமே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விக்கு கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.